நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் க்ரோத் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் எப்படி கொடுக்குறோம், டெக்ஸ்ட் டைப்போகிராஃபியில் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டானா, டெக்ஸ்ட்டில் எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டானா. ஓகே, அப்போ வந்து பேஸ் லைன் டு நெக்ஸ்ட் லைன் அப்பர் ஆர் லோயர் பேஸ் லைன் வரைக்கும் நம்ம வந்து 8 மெயின்டைன் பண்ணணும். ஆமாம் டைப்போகிராஃபிக்கும் சொல்லிட்டோம் இல்லையா, சாரி இதுக்கும் ஐகானோகிராஃபிக்கும் சொல்லிட்டேனா. ஓகேவா, எதுக்கு புரியல. ஆமா ஆமா அந்த டேப் அந்த பார்ல வைப்போமே. ஆமா, இப்போ வந்து அதுக்கு என்ன ஸ்பேஸ் வைக்கணும், நீங்க வந்து மேபி 8 வைக்கலாம். 8 ஓகேவா இருந்தா 8 வைக்கலாம், இல்லைன்னா 60 அதுக்கு மேல போக கூடாது. ஓகேவா, ஆமா ஒரு ஐகான்ல இருந்து இன்னொரு ஐகானுக்கு. ஓகேவா, ஆமா அந்த பார்லயே கேக்குறீங்களா, அந்த ஒரு நிமிஷம் இருங்க. வர இப்போ இதுதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பார் வச்சுக்கோங்களேன். ஓகேவா, நான் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணி கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். ஓகேவா, சும்மா டைப் பண்ணி வச்சிருக்கேன், இதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா, இதுக்கு நம்ம பேடிங் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம், ஒரு ரெக்டாங்கிள் எடுப்போம், இது சைஸ்ல வைப்போம், 8:24 வைப்போம், இதுக்கு நேரம் இழுப்போம், உள்ள வைப்போம், அதை வந்து ஃப்ரேமா மாத்துவோம். ஃப்ரேமா மாத்திட்டு இதை இந்த டெக்ஸ்ட்டை வந்து இது போய் உள்ள போட்டு சென்டர் பண்ணிடுவோம். கரெக்டா, அப்படி பண்றதை விட இதுக்கப்புறம் வந்து இதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, எப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ கொடுங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா சென்டர்ல வந்துருச்சா, சென்டர்ல வந்துட்டா 10. ஓகேவா, இப்போ இதே வந்து இப்போ ஸ்டேட்டஸ் பார் அந்த நெட்வொர்க் பேர்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இப்போ மேலே இந்த சைட்ல இந்த சைட்ல இருக்கும், மேலே இருக்கும், மேலேயும் கீழே நீங்க குறைக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. ஆட்டோ லேயர் இருக்கா, இது வந்து ஆட்டோ லேயர் சொல்லுவாங்க. ஓகேவா, இதுல போயிட்டு ஹரிசாண்டல் பேடிங் இருக்கா, ஹரிசாண்டல் பேடிங் காட்டுதா, அதுல 10 இருக்கா, அதுல போயிட்டு நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு 2 கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப இடமே இல்லை. ஓகேவா, உங்க 2 ரொம்ப கன்ஜஸ்டிங்கா இருக்குதுன்னா இப்போ 2 கொடுக்குறீங்க. குறைக்கணும், நான் 2 கொடுக்க போறேன்னா 2 கொடுத்தீங்கன்னா வந்து 2 சைட்லயும் வந்து குறையுதா. அதே மாதிரிதான் இப்போ வந்து இது வந்து வெர்டிகல். இது வந்து வெர்டிகல் பேடிங். இதுல போய் நீங்க 2 கொடுத்தீங்கன்னா பாருங்க, இந்த சைடு இது மட்டும் குறையுதா. அழகா நீங்க எடுத்து அங்க வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? டவுட் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர ஓகே, இதுல இந்த பார்ல சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன், அதுக்குதான் நான் பேடிங் பண்ணாலே ஓகே. பேடிங்ல நீங்க அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணா ஓகே, வெல் பெட்டர். ஓகேவா, அதுதான் நான் சொன்னேன், நீங்க எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுதான் கரெக்டான வே. ஓகேவா,
இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. 48 இருக்கா? 48 கம்ஸ் வித் என்ன டேபிள்? 48 என்ன டேபிள்? 8 டேபிள்ல வருதா? 8 5 சார் 40, 8 6 சார் 48. ஓகேவா? எனக்கு வந்து 48 ஓகேவா இருக்கு, அதனால 48 வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதோட ஸ்பேசிங் பாருங்க 24. ஓகேவா? 8 2 16, 8 3 சார். சரி ஓகே. வந்து இது வந்து 24 வந்து இது இது எதில் வருது? 24 வந்து 8 டேபிள் வருது. இங்கே வந்து பாருங்க 8 3 சார் 24. ஓகேவா? எல்லாமே தான், இது கூட தான். ஓகேவா? 24 வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நீங்க 8ன்னு வந்துட்டீங்களா, ஐகான்ல இருந்து டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்பேசிங்ல இருந்து எல்லாமே வந்து அந்த 8ல தான் ஃபாலோ ஆகணும். ஓகேவா? ஆனா இது மட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு எதுல வச்சிருக்கேன்? 14 வச்சிருக்கேன். எக்ஸெப்ஷன். ஓகேவா? எனக்கு அதோட ரொம்ப சின்னதா தேவைப்படுது. 8க்கும் 16க்கும் 8க்கும் நடுவில் எனக்கு தேவைப்படுது. ரொம்ப சின்னதா வேணும். அதனால வந்து நான் வந்து இதுல 14 வச்சிருக்கேன். எக்ஸெப்ஷன் கேஸ் இது. ஓகேவா? இதே மாதிரி எங்கேயாவது தேவைப்படும் போது வேணா நீங்க வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீங்க இப்படிதான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்க்ரீன் நான் எல்லாமே வந்து இதை தான் ஒர்க் பண்ணது. 8 பாயிண்ட்ல தான் ஒர்க் பண்ணது. பார்க்க ப்ரொஃபஷனலா இருக்கா? 4 யூஸ் பண்ணலாம். பெட்டர் 4 டேபிள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நான் வந்து இதில் தான் ஒர்க் பண்ணேன். 8 தான் ஒர்க் பண்ணேன். பார்க்க ஓரளவு ப்ரொஃபஷனலா இருக்கா? இதுதான் இந்த ரிசல்ட் அப்படியே உங்களுக்கு வரும். ஓகேவா? நீங்க இது அந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா